இவங்க பேரு ஆதிர. இவங்களுக்கு வயது 18 முடிஞ்சு 19 தொடங்கி இருக்கு. 12வது முடிச்ச கையோட தன்னுடைய அம்மா வேலை செய்யற இடத்துக்கே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அம்மா ஒரு பெரிய பங்களா வீட்ல, பணக்காரவங்க வீட்ல ஒரு வீட்டு வேலைக்காரியா இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா அங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க கிடைக்கிற வருமானத்தை வச்சுதான் தன்னுடைய மகளோட செலவுகள், ஸ்கூல் பீஸ், ஸ்கூல் ட்ரெஸ், நோட்டு, புக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போதைக்கு படிச்சு முடிச்சுட்டு வேற வேலைக்கு எதுக்கும் போகாம மேற்கொண்டு எதுவும் படிக்க வைக்க பணம் இல்லாதனால தன்னுடைய மகளை அந்த வீட்டு வேலை செய்யறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவங்களுக்கு அப்பா கிடையாது. இவங்க அம்மா தான் சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிறது ஒரு வாடகை வீடு தான். அவங்க இருக்கிற போர்ஷனுக்கும் அடுத்த தெருவுல தான் அந்த பெரிய பங்களா வீடு இருக்கு. அங்க இவங்க அடிக்கடி ரெகுலரா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அங்க இருக்கிற பணம் கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு. இவங்க வச்சிருக்க கடனும் கொஞ்சம் நஞ்சம்தான். ஏன்னா இவ்வளோ நாளா வேலைக்கு போய் அந்த கடன்களையும் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு தன்னுடைய மகள் படிச்சு என்ன வேலை பண்ண போறா? அப்படி இருக்கிறப்போ இந்த வேலைக்கு போறத நம்ம வீட்டு வேலைக்கு நம்மளும் கூட்டி போனா இன்னும் கொஞ்சம் வருமானம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தாமரைங்கிற அவங்க தம் பொண்ணு ஆதிராய கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் இவங்களும் பலவிதமான வேலைகள் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லியும் கொடுக்கறாங்க. இந்த வேலைகள்லாம் நீ செஞ்சு முடிச்சுட்டு மத்தபடி வீட்டு சமையலறையும் கிச்சன் எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ணி ஆகணும். எல்லா வேலைகளையும் முடிச்சிரு. இந்தா நான் வரேன், முதலாளி அம்மா ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க வரவே கிடையாது. ஏன்னா ரூம்ல போய் ரொம்ப நேரம் ஆகுது. தன்னுடைய மகளும் பாத்தீங்கன்னா அந்த கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எதுக்குமே அங்க அந்த கதவு திறக்கல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்களுடைய வேலைகள், ரொட்டீன் வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. செஞ்சு கிஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரம் பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி போலதான் அந்த ரூமை விட்டு வெளியே வருவாங்க. அப்படி வர்றப்போ பாத்தீங்கன்னா அவங்க உடம்பு ஃபுல்லா வேர்வையா இருக்கும். மத்தபடி இவங்க தான் அந்த வேலைகள் எல்லாமே செஞ்சிருக்கோம். ஆனா ரூம்ல என்னதான் பண்றாங்கன்னு நம்ம ஆதரிக்கு தெரியவே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இவங்களும் தன்னுடைய அம்மாட்ட கேட்பாங்க. ஆனா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயத்த சொன்னோம்னா, உனக்கு எதுக்குமா தேவையில்லாத வேலை இருக்கிற வேலைகளை செஞ்சாலே அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்தா போதும்ல, எதுக்கு நீ தேவையில்லாம பணம் சம்பாதிக்கணும் சொல்லிட்டு இது மாதிரி வேலைய பாக்குறேன்னு சொல்லிட்டு திட்டுவாங்கன்னு அவங்க தாமரை முடிவு பண்ணிட்டாங்க. அதனால எதுவுமே தன்னுடைய மகள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய சோர்வுகளை அதிகமாவே காட்டுவாங்க. ஏன்னா இவங்களால ஒன்னும் பண்ண முடியாது. வந்த உடனே படுத்துக்குவாங்க. நம்ம ஆதிரி தான் வீட்டுல மறுபடியும் சமைக்கிற வேலைகள், வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்தாகணும். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா தன்னுடைய முதலாளி அம்மா வீட்டுக்கு ஒரு வாரமா கிட்டத்தட்ட வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அவங்களுக்கும் தன்னுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னு தெரியல. அந்த ரூமுக்கு போய் என்னதான் பண்றாங்க, தினமும் கதவு சாத்திக்கிறாங்க. அந்த ரூம்ல ஏதாச்சும் ஒரு ஜன்னல் இருந்தா கூட நம்ம எட்டி பார்க்கலாம். ஆனா அந்த ரூம்ல எந்த ஒரு ஜன்னலும் கிடையாது. அந்த கதவுல ஒரு ஹோல் மட்டும்தான் இருக்கு. அதையும் எட்டி பாக்குறாங்க. ஆனா ஒண்ணுமே தெரியல. ஒரு திரை ஒண்ணு நடுவுல போட்டிருக்காங்க. ஆனா லைட்டுகள் எதுவும் எரியல. ஒரு டிம்மான லைட் மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருக்கு. இதனால நம்ம ஆதிரியால பார்க்க முடியல. அப்பதான் பின்னாடி ஒருத்தர் தன்னுடைய மேல கைய வைக்கிற மாதிரி தெரியுது. அது யாருன்னு நம்ம ஆதிரை திரும்பி பாக்குறாங்க. அந்த வீட்டுல முதலாளி அம்மாவோட பையன். அவர் அப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறார். ஏன்னா ஃபாரின்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போதைக்கு ஃபாரின்ல இருந்து தன்னோட அம்மாவை பார்க்க வசரா வந்திருக்கிறார். இவங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன். அவர் எப்போதுமே வீட்டுக்கு வரமாட்டார். எப்பயாச்சும் ஒரு வாட்டி மட்டும்தான் வருவார். அவர் பேரு பிரதாப். அவரும் இந்த பொண்ணை தொட்டுட்டு, என்ன பண்ற, நீ யார் முதல்ல அப்படின்னு கேக்குறாரு. இவங்க பயத்துல, என்னுடைய அம்மா இந்த ரூமை ஒழுக்க இருக்காங்க, அதனாலதான் என்ன பண்றாங்கன்னு தெரியல, நான் ரொம்ப நேரமா கதவு தட்டுறேன், அவங்க திறக்கவே மாட்டேங்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யாருன்னு கேக்குறப்போ, நான் இந்த வீட்டோட பையன், அவங்களோட பையன், நான் இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாரு. நம்ம பிரதாப்புக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க ரொம்ப ஹோம்லியா பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்காங்க. இவங்களுக்கு யாருமே கிடையாது, வீட்டு வேலை செய்யறவங்க தானே அப்படின்னு நம்ம பிரதாப்புக்கும் தோண ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல நம்ம பிரதாப் அந்த பொண்ணை நோட்டமிட ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு சமைக்கிற இடத்துக்கெல்லாம் போய் எங்க எங்க வேலை செய்ய போதோ அங்கெல்லாம் போய் ஓரஞ்சாரமா பாக்குறது, அந்த பொண்ணோட அழக ரசிக்கிறது, அப்படியேதான் நம்ம பிரதாப் பண்ணிட்டு இருக்க. இது நம்ம ஆதிரைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வர ஆரம்பிக்குது. ஏன்னா இவரு நம்மள பாக்குறது எதனாலன்னு அவங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கும் மனசுல கொஞ்சம் ஆசைகள் வர ஆரம்பிக்குது. அவரு பார்க்கவே ரொம்ப அழகா இருப்பாரு.
காலையிலயும் ஈவினிங்கும் தன்னுடைய எக்ஸசைஸ் மாடியில எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போதைக்கு இவங்க ஆதிரை எனக்கு ஜூஸ் கொஞ்சம் போட்டு எடுத்துருவியா அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் நம்ம ஆதிரையும் இவரை பாக்குற ஆர்வத்துல ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டு பிரதாப் கிட்ட கொடுக்க போவாங்க. அங்க போய் பார்த்தா பிரதாப் ரொம்பவே எக்ஸசைஸ் பண்ணிட்டு தன்னுடைய உடம்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. 6 பேக் எல்லாம் வச்சிருப்பாரு. இத பார்த்த நம்ம ஆதிரைக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு. ஏன்னா அவரு இவ்வளவு கட்டுக்கோப்பா ரொம்ப அழகா இருக்காரு. இது மாதிரி கணவர் நம்மளுக்கு கிடைக்கணும் இன்னும் ரொம்ப நாளா ஆசையா இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ பிரதாப்பும் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேச நெருங்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல 2 பேரும் ஒன்னா உட்காந்து அவுட்டிங் எல்லாம் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க ஒரு வீட்டு வேலைக்காரி. இவங்களோட சுத்துறது தெரிஞ்சா தன்னுடைய அம்மா திட்டுவாங்கன்னு பயந்து கிடைச்ச வரைக்கும் இந்த பொண்ணை யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டுறலான்னு முடிவு பண்றாரு. ஏன்னா ஃபாரின்ல ஒவ்வொரு பொண்ணையும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அங்க எந்த கட்டுக்கோப்பும் இல்ல. இங்க இந்த பொண்ணுக்கு கேட்க யாரும் கிடையாது. யாரு வந்து கேட்க போறா? முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி எரிஞ்சிடலான்னு மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆதிரேட்ட நெருங்கி பேசி பழகி ஒரு கட்டத்துல நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு நம்ம பிரதாப் சொல்லுவாரு. ஆதிரையும் இவர் மேல ஒரு விதமான பாசம், காதல், அன்பு எல்லாம் வந்து ஆரம்பிக்குது. தினம் தினம் வேலைக்கு வர்றதுல இவங்க எல்லாம் தன்னையே கொஞ்சம் அழகுபடுத்திக்கிட்டு இவரை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா கிளம்பி வருவாங்க. இவ்வளவு நாளா அம்மாட்ட வேலைக்கு போகவே பிடிக்கலன்னு சொன்னவங்க இப்ப தினமும் சீக்கிரம் கிளம்பி வேலைக்கு வர்றதுனால அம்மாவுக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்குது. இப்போ ரொம்ப மேக்கப் பண்றா, சீக்கிரம் கிளம்பி போறான்னு நினைச்சு சரி என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு அம்மாவும் இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஆதிரையும் அவரோட சேர்ந்து தன்னை ரொம்ப பலவீனமா ஆக்கி 2 பேரும் ஒன்னா சேர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு வந்த பிறகு முதலாளி அம்மா ரூம்லயே இருந்துருவாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஆதிரையும் பிரதாப்பும் அந்த டைமிங்கை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிரதாப் ரூம்ல போய் 2 பேரும் தினம் தினம் ஒன்னா தனிமையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. உல்லாசமான லீலைகள் எல்லாம் ஈடுபட்டுட்டு ஒரு கட்டத்துல 2 மாசத்துல இவங்களுக்கு அதிகமா வயிறு வலி எடுக்க ஆரம்பிக்குது. அப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணினா நீங்க பிரெக்னன்ட் ஆயிட்டீங்கன்னு டாக்டர் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆதிரைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னுடைய மனசை இழந்து இப்போ வயித்துல ஒரு சுமைய சுமந்துகிட்டு இருக்கிறேன். அது ஒரு பணக்காரன் வீட்டு சுமை. இந்த சுமையை எப்படி இறக்கி வைக்க போறேன்னு தெரியல. இந்த விஷயத்த அந்த வீட்டுல சொன்னாலும் அவங்க ஏத்துக்குவாங்களான்னு தெரியலையே இன்னும் மனசுக்குள்ள பலவித கவலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ தன்னோட அம்மாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அவங்களும் ஒரு கட்டத்துல இப்படி நிக்கிறியே, நான் என்ன பண்ணி அந்த வீட்டுல பேசுறது? அவங்க பணக்காரவங்க நம்மள ஏத்துக்க மாட்டாங்களே, கருப்பு இழந்துட்டு நிக்கிறியே இன்னும் வெறுத்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நான் எப்படியோ முதலாளி அம்மாட்ட சொல்லியே கேக்குறேன். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. நீ இப்போ வீட்டுல ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு ஆதிரைய கூட்டிட்டு போகாம அம்மா மட்டும் அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போன உடனே பிரதாப் எங்க ஆதிரை வரலையா, என்ன ஆச்சு அவளுக்குன்னு கேக்குறாரு. ஏதோ வயிறு வலினா அதனால வீட்டுல இருக்கான்னு சொல்லுவாங்க. அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சொல்லுங்கன்னு சொல்லிடுவாரு. ஒரு கட்டத்துல அம்மா வழக்கம் போல வீட்டு வேலைகள் கொஞ்சம் செஞ்சு முடிச்சுட்டு முதலாளி அம்மா ரூமுக்கு போயிருவாங்க. அங்க என்னதான் பண்றாங்கன்னா இப்போ அவங்களுக்கு பண தேவை அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அதனால மசாஜ் செஞ்சு விடு, கை கால் எல்லாம் பிடிச்சு விடுன்னு சொல்லி ஆயுர்வேத எண்ணெய் எடுத்து தலை ஈல தேய்ச்சி விடுறது, கை கால்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணி விடுறது, இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அவங்களுக்கு இவங்க வறுமையை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வேலைகள் அளவுக்கு அதிகமா வாங்கி பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அந்த அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பணம் கிடைக்கிறதுனால கைகள் சிவக்க சிவக்க நரம்புகள் இழுக்கிற அளவுக்கு வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அன்னைக்கு வழக்கம் போல மசாஜ் பண்ணிட்டு இருக்கப்போ என்னுடைய மகள் ஒரு பையன்ட்ட இழந்துட்டாமா. அவளை உடைய கருப்பை இப்போ பிரெக்னண்டா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சொல்லிட்டு இருக்கப்போதான் யாருது, எப்படி உன்னுடைய பொண்ணு இப்படி ஆனான்னு கேக்குறப்போ உங்க பையன்தான் அம்மா, 2 பேரும் சேர்ந்து லவ் பண்றாங்களாட்டுக்கு, இப்போ பிரெக்னண்டா இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல சொல்லிட்டு இருப்பாங்க. இப்பயே 4 மாசம் ஆகுது. 2 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட அபார்ஷன் பண்ணிருக்கலாம். இப்போ அபார்ஷன் பண்ண முடியுமான்னு தெரியலையேன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் என் பையன்ட்ட கேக்குறேன், இவன் இப்படி பண்ணிருக்க மாட்டானேன்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல பையன்ட்ட நீ இந்த விஷயம் எல்லாம் பண்ணியான்னு கேக்குறப்ப போ ஆமா ஆமா நான் அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கலான்னு நினைச்சேன், அவ பொண்ணு என் வலையில விழுந்துச்சு, சரி அதை ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஃபாரின்ல நடக்கிறதெல்லாம் சகஜம் தானே, நானும் அப்படிதான் நினைச்சேன்னு சொல்லிருவான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு கட்டத்துல தாமரை அம்மா
என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இதுக்கு பணம் கொடுத்து அனுப்பிடுங்கம்மா, இதனால நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு சொல்றாங்க. அப்பதான், நீங்க நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இல்லம்மா, நான் எப்படி உன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன், எங்களோட மதிப்பு இதெல்லாம் எப்படி, அந்த குழந்தைய கலைச்சிரு, அதுக்கு பதிலா பணம் தரேன்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு கட்டத்துல தலைய மட்டும் ஆட்டிட்டு எதுவுமே சொல்லாம வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள் வழக்கம் போல வேலைக்கு போறப்போ, சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன், ஆனா அதுக்கு உண்டான பணத்தை கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்களும் ஒரு 3 லட்சம் ரூபாய் பணத்தை தூக்கி எடுத்து கொடுக்கறாங்க. இவங்க அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்க வந்து மகள்கிட்ட, உன்னவன் ஏமாத்திட்டான், அவங்க பணத்தை கொடுத்து உன்னோட கருவை கலைக்க சொல்லிட்டாங்க, உன்னோட வாழ்க்கை இப்படி போயிருச்சு, நீயும் கருப்பை இழந்துட்ட, என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால அவங்க கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வந்துட்ட மான்னு சொல்றாங்க. ஆதர சொல்றாங்க, என்னோட வாழ்க்கை இப்படி நாசமா போனதுக்கு காரணம் நீனும் ஒரு வகையில தான். என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனியா, நானும் இப்படி என் மைண்ட மாத்தி வேற திசையில போயிருக்க மாட்டேன்ல. அப்பதான் ஆதர சொல்றாங்க, சரி இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு, இவங்க ஒரு உயிரை கொல்றதுக்கு பணம் கொடுப்பாங்க, அப்படி இருக்கிறப்போ நாம ஏன் இவங்களை ஏமாத்த கூடாது அப்படின்னு நினைச்சு இந்த குழந்தை தைய கலைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஒரு 4-5 வருஷமா வளர்க்குறாங்க. வளர்த்த பிறகு அந்த குழந்தை இப்போ 6வது படிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஏன்னா அன்னைக்கு கலைக்கிறேன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு வந்தவங்க தான். அது வரைக்கும் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகல. தாமரையும் வேற எங்கேயோ வேலைக்கு மாறிட்டாங்க. ஒரு கட்டத்துல இந்த பையன் கொஞ்சம் பெருசான பிறகு கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. இந்த பையன் அவரோட பையன்தான், என்னை ஏமாத்திட்டாரு, கருவை கலைக்க சொன்னாங்க, அதனால உயிருக்கு பயந்து ஊரை விட்டு வந்துட்டேன், இப்ப என் பையனுக்கு அவனுக்கு கிடைச்ச சொத்து மதிப்புகள் வேணும்னு கேஸ் போடுறாங்க. கோர்ட்ல வந்து பார்த்தா இவங்களோட பையன்தான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. கன்ஃபார்ம் பண்ண பிறகு இவங்களுடைய பையன்னு உறுதியானதால பாதி சொத்து இவங்களுக்கு கொடுத்தாகணும். ஆனா அங்க பார்த்தா பிரதாப்புக்கு இன்னொரு கல்யாணமாகி அதுலயும் குழந்தைகள் இருக்கு. ஆதர பிளான், இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பணக்காரன் வீட்டுல கஷ்டப்படுறதுக்கு இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இவன் இந்த குழந்தைக்கு தான சொத்துக்களை வாங்கிக்கிட்டு நாம தனியா இருந்துக்கலாமே அப்படி இரு. கரப்போ பிரதாப் கல்யாணம் பண்ண மனைவிக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. ஒரு கட்டத்துல அவங்களும் வாழ்க்கைய வெறுத்து ஏற்கனவே ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி குழந்தையற உக்கறப்போ, என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கைய சீரழிச்ச இன்னும் சண்டைகள் ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ஆதிரையும் அந்த குழந்தை மூலியமா அவங்களுக்கு உண்டான சொத்து மதிப்புகள் எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் சொத்துங்கள்ல இப்பவே நான் பாதி சொத்தை புடுங்கிட்டேன், இப்ப உன்னுடைய வாழ்க்கைய நீ இழந்து நிக்கிற, உன்னோட மனைவியும் இந்த நிலை தெரிஞ்சு டிவோர்ஸ் வாங்க கிட்டு போயிட்டான்னு சொல்லி அவளும் அந்த பிள்ளைகளுக்கு உண்டான சொத்துக்களை வாங்கிட்டு போயிட்டா. இப்போதைக்கு பிரதாப்புக்கும் நீலாம்பிகைக்கும் மனைவி ஒண்ணுமே இல்ல. இருந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் 2 பேருமே புடுங்கிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைகளை காட்டி, உங்களோட பணத்தாசையால, பணம் இருக்கிற திமிர்னால இது மாதிரி பண்ணுவீங்களா, இப்ப எங்களுக்கு அப்பா இல்லைன்னாலும் பரவாயில்ல, உங்க சொத்துக்களை புடுங்கி உங்க அறிவை நாங்க திருப்புறோம், சொத்து இல்லைன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நிரூபிச்சு காட்டுறோம்னு சொல்லிட்டு 2 பேருமே போட்டி போட்டு சொத்துக்களை பாதியா பிரிச்சு எடுத்துட்டாங்க. இப்போதைக்கு பிரதாப்பும் நீலாம்பிகையும் சேர்ந்து ஒண்ணுமே இல்லாம நடுத்தெருவுல நிக்கிறாங்க. இவ்வளவு நாள் பணம் காசு பங்களான்னு இருந்தவங்களுக்கு இப்ப நடுத்தருல நிக்கும்போது என்ன பண்றதுனே தெரியல. அவங்கள்கிட்ட இருக்கிறது ஒண்ணுமே இல்ல, தன்னிட்ட நகை மட்டும்தான் கொஞ்சம் இருக்கு. மேற்கொண்டு அதையும் பேங்க்ல வச்சிருந்ததுனால அந்த பணம் கூட இப்ப கொஞ்சம் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்போ நம்ம பணம்னு 2 பொண்ணோட வாழ்க்கைய சீரழிச்சிட்டோம். அவங்க திருப்பி நம்ம சொத்துக்கள் எல்லாம் அபகரிச்சுட்டு போயிட்டாங்களே. பணம்னு இருந்ததுனாலதான் இந்த நிலைமை வந்துச்சு. அன்னைக்கே அதுக்கு உண்டான வேலைகளை முடிச்சிருந்தோம்னா இப்ப எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. நம்ம ஈகோ இறக்கம் பார்க்காம ஏழை பணக்காரன்னு பார்க்காம அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிருந்தோம்னா இப்ப சொத்துக்களை இழக்க நேரிட்டு இருக்காது. அது மட்டும் இல்லாம இங்க உன்னோட மனைவியும் அவ எடுத்த சொத்து மாதிரியே இவளும் பங்கு போட்டுட்டு போயிட்டா. இப்போதைக்கு பணத்தோட அருமை தெரியுது. இப்ப சாப்பிடுறதுக்கு கூட வசதி இல்ல, இருந்ததெல்லாம் போயிருச்சு. அது மட்டும் இல்லாம இவரோட கணவரும், நீலாம்பிகையோட கணவர் ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்ததும் போய் அவரு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அங்கே செட்டில் ஆயிட்டாரு. இவங்களுக்கு மாசம் மாசம் பணம் அனுப்பிட்டுக்கிட்டு வேற ஃபேமிலியோட இருக்காரு. இப்போதைக்கு நீலாம்பிகையும் பிரதாப்பும் நடுத்தருவுல நிக்கிறாங்க. ஒருத்தரை நம்பி ஏமாந்து பண ஆசையில பண பேய் பிடிச்சதுனால இவங்க வாழ்க்கை இன்னைக்கு நடுத்தருவுல நிக்குது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவங்க பேரு ஆதிரை. இவங்களுக்கு வயது 18 முடிஞ்சு 19 தொடங்கி இருக்கு.
12வது முடிச்ச கையோட தன்னுடைய அம்மா வேலை செய்யற இடத்துக்கே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அம்மா ஒரு பெரிய பங்களா வீட்ல, பணக்காரவங்க வீட்ல ஒரு வீட்டு வேலைக்காரியா இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா அங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க கிடைக்கிற வருமானத்தை வச்சுதான் தன்னுடைய மகளோட செலவுகள், ஸ்கூல் பீஸ், ஸ்கூல் ட்ரெஸ், நோட்டு, புக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போதைக்கு படிச்சு முடிச்சுட்டு வேற வேலைக்கு எதுக்கும் போகாம மேற்கொண்டு எதுவும் படிக்க வைக்க பணம் இல்லாதனால தன்னுடைய மகளை அந்த வீட்டு வேலை செய்யறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவங்களுக்கு அப்பா கிடையாது. இவங்க அம்மா தான் சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிறது ஒரு வாடகை வீடு தான். அவங்க இருக்கிற போர்ஷனுக்கும் அடுத்த தெருவுல தான் அந்த பெரிய பங்களா வீடு இருக்கு. அங்க இவங்க அடிக்கடி ரெகுலரா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அங்க இருக்கிற பணம் கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு. இவங்க வச்சிருக்க கடனும் கொஞ்சம் நஞ்சம்தான். ஏன்னா இவ்வளோ நாளா வேலைக்கு போய் அந்த கடன்களையும் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு தன்னுடைய மகள் படிச்சு என்ன வேலை பண்ண போறா? அப்படி இருக்கிறப்போ இந்த வேலைக்கு போறத நம்ம வீட்டு வேலைக்கு நம்மளும் கூட்டி போனா இன்னும் கொஞ்சம் வருமானம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தாமரைங்கிற அவங்க தம் பொண்ணு ஆதிராய கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் இவங்களும் பலவிதமான வேலைகள் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லியும் கொடுக்கறாங்க. இந்த வேலைகள்லாம் நீ செஞ்சு முடிச்சுட்டு மத்தபடி வீட்டு சமையலறையும் கிச்சன் எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ணி ஆகணும். எல்லா வேலைகளையும் முடிச்சிரு. இந்தா நான் வரேன், முதலாளி அம்மா ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க வரவே கிடையாது. ஏன்னா ரூம்ல போய் ரொம்ப நேரம் ஆகுது. தன்னுடைய மகளும் பாத்தீங்கன்னா அந்த கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எதுக்குமே அங்க அந்த கதவு திறக்கல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்களுடைய வேலைகள், ரொட்டீன் வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. செஞ்சு கிஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரம் பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி போலதான் அந்த ரூமை விட்டு வெளியே வருவாங்க. அப்படி வர்றப்போ பாத்தீங்கன்னா அவங்க உடம்பு ஃபுல்லா வேர்வையா இருக்கும். மத்தபடி இவங்க தான் அந்த வேலைகள் எல்லாமே செஞ்சிருக்கோம். ஆனா ரூம்ல என்னதான் பண்றாங்கன்னு நம்ம ஆதரிக்கு தெரியவே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இவங்களும் தன்னுடைய அம்மாட்ட கேட்பாங்க. ஆனா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயத்த சொன்னோம்னா, உனக்கு எதுக்குமா தேவையில்லாத வேலை இருக்கிற வேலைகளை செஞ்சாலே அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்தா போதும்ல, எதுக்கு நீ தேவையில்லாம பணம் சம்பாதிக்கணும் சொல்லிட்டு இது மாதிரி வேலைய பாக்குறேன்னு சொல்லிட்டு திட்டுவாங்கன்னு அவங்க தாமரை முடிவு பண்ணிட்டாங்க. அதனால எதுவுமே தன்னுடைய மகள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய சோர்வுகளை அதிகமாவே காட்டுவாங்க. ஏன்னா இவங்களால ஒன்னும் பண்ண முடியாது. வந்த உடனே படுத்துக்குவாங்க. நம்ம ஆதரி தான் வீட்டுல மறுபடியும் சமைக்கிற வேலைகள், வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்தாகணும். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா தன்னுடைய முதலாளி அம்மா வீட்டுக்கு ஒரு வாரமா கிட்டத்தட்ட வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அவங்களுக்கும் தன்னுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னு தெரியல. அந்த ரூமுக்கு போய் என்னதான் பண்றாங்க, தினமும் கதவு சாத்திக்கிறாங்க. அந்த ரூம்ல ஏதாச்சும் ஒரு ஜன்னல் இருந்தா கூட நம்ம எட்டி பார்க்கலாம். ஆனா அந்த ரூம்ல எந்த ஒரு ஜன்னலும் கிடையாது. அந்த கதவுல ஒரு ஹோல் மட்டும்தான் இருக்கு. அதையும் எட்டி பாக்குறாங்க. ஆனா ஒண்ணுமே தெரியல. ஒரு திரை ஒண்ணு நடுவுல போட்டிருக்காங்க. ஆனா லைட்டுகள் எதுவும் எரியல. ஒரு டிம்மான லைட் மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருக்கு. இதனால நம்ம ஆதிரியால பார்க்க முடியல. அப்பதான் பின்னாடி ஒருத்தர் தன்னுடைய மேல கைய வைக்கிற மாதிரி தெரியுது. அது யாருன்னு நம்ம ஆதிரை திரும்பி பாக்குறாங்க. அந்த வீட்டுல முதலாளி அம்மாவோட பையன். அவர் அப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறார். ஏன்னா ஃபாரின்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போதைக்கு ஃபாரின்ல இருந்து தன்னோட அம்மாவை பார்க்க வசரா வந்திருக்கிறார். இவங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன். அவர் எப்போதுமே வீட்டுக்கு வரமாட்டார். எப்பயாச்சும் ஒரு வாட்டி மட்டும்தான் வருவார். அவர் பேரு பிரதாப். அவரும் இந்த பொண்ணை தொட்டுட்டு என்ன பண்ற, நீ யாரு முதல்ல அப்படின்னு கேக்குறாரு. இவங்க பயத்துல என்னுடைய அம்மா இந்த ரூமை ஒழுக்க இருக்காங்க, அதனாலதான் என்ன பண்றாங்கன்னு தெரியல, நான் ரொம்ப நேரமா கதவு தட்டுறேன், அவங்க திறக்கவே மாட்டேங்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யாருன்னு கேக்குறப்போ நான் இந்த வீட்டோட பையன், அவங்களோட பையன், நான் இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாரு. நம்ம பிரதாப்புக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க ரொம்ப ஹோம்லியா பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்காங்க. இவங்களுக்கு யாருமே கிடையாது, வீட்டு வேலை செய்யறவங்க தானே அப்படின்னு நம்ம பிரதாப்புக்கும் தோண ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல நம்ம பிரதாப் அந்த பொண்ணை நோட்டமிட ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு சமைக்கிற இடத்துக்கெல்லாம் போய் எங்க எங்க வேலை செய்ய போதோ அங்கெல்லாம் போய் ஓரஞ்சாரமா பாக்குறது, அந்த பொண்ணோட அழக ரசிக்கிறது, அப்படியேதான் நம்ம பிரதாப் பண்ணிட்டு இருக்காரு. இது நம்ம ஆதிரைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வர ஆரம்பிக்குது. ஏன்னா இவரு நம்மள பாக்குறது எதனாலன்னு அவங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கும் மனசுல கொஞ்சம் ஆசைகள் வர ஆரம்பிக்குது. அவரு பார்க்கவே ரொம்ப அழகா இருப்பாரு. காலையிலயும் ஈவினிங்கும் தன்னோட எக்ஸசைஸ் மாடியில எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போதைக்கு இவங்க
ஆதிரை எனக்கு ஜூஸ் கொஞ்சம் போட்டு எடுத்துருவியா அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் நம்ம ஆதிரையும் இவரை பாக்குற ஆர்வத்துல ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டு பிரதாப் கிட்ட கொடுக்க போவாங்க. அங்க போய் பார்த்தா பிரதாப் ரொம்பவே எக்ஸசைஸ் பண்ணிட்டு தன்னுடைய உடம்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. 6 பேக் எல்லாம் வச்சிருப்பாரு. இத பார்த்தா நம்ம ஆதிரைக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு. ஏன்னா அவரு இவ்வளவு கட்டுக்கோப்பா ரொம்ப அழகா இருக்காரு. இது மாதிரி கணவர் நம்மளுக்கு கிடைக்கணும் ரொம்ப நாளா ஆசையா இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ பிரதாப்பும் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேச நெருங்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல 2 பேரும் ஒன்னா உட்காந்து அவுட்டிங் எல்லாம் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க ஒரு வீட்டு வேலைக்காரி. இவங்களோட சுத்துறது தெரிஞ்சா தன்னுடைய அம்மா திட்டுவாங்கன்னு பயந்து கிடைச்ச வரைக்கும் இந்த பொண்ணை யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டுறலான்னு முடிவு பண்றாரு. ஏன்னா ஃபாரின்ல ஒவ்வொரு பொண்ணையும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அங்க எந்த கட்டுக்கோப்பும் இல்ல. இங்க இந்த பொண்ணுக்கு கேட்க யாரும் கிடையாது. யாரு வந்து கேட்க போறா? முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி எரிஞ்சிடலான்னு மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆதிரேட்ட நெருங்கி பேசி பழகி ஒரு கட்டத்துல நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு நம்ம பிரதாப் சொல்லுவாரு. ஆதிரையும் இவர் மேல ஒரு விதமான பாசம், காதல், அன்பு எல்லாம் வந்து ஆரம்பிக்குது. தினம் தினம் வேலைக்கு வர்றதுல இவங்க எல்லாம் தன்னையே கொஞ்சம் அழகுபடுத்திக்கிட்டு இவரை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா கிளம்பி வருவாங்க. இவ்வளவு நாளா அம்மாட்ட வேலைக்கு போகவே பிடிக்கலன்னு சொன்னவங்க இப்ப தினமும் சீக்கிரம் கிளம்பி வேலைக்கு வர்றதுனால அம்மாவுக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்குது. இப்போ ரொம்ப மேக்கப் பண்றா, சீக்கிரம் கிளம்பி போறான்னு நினைச்சு சரி என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு அம்மாவும் இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஆதிரையும் அவரோட சேர்ந்து தன்னை ரொம்ப பலவீனமா ஆக்கி 2 பேரும் ஒன்னா சேர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு வந்த பிறகு முதலாளி அம்மா ரூம்லயே இருந்துருவாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஆதிரையும் பிரதாப்பும் அந்த டைமிங்கை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிரதாப் ரூம்ல போய் 2 பேரும் தினம் தினம் ஒன்னா தனிமையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. உல்லாசமான லீலைகள் எல்லாம் ஈடுபட்டுட்டு ஒரு கட்டத்துல 2 மாசத்துல இவங்களுக்கு அதிகமா வயிறு வலி எடுக்க ஆரம்பிக்குது. அப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணினா நீங்க பிரெக்னன்ட் ஆயிட்டீங்கன்னு டாக்டர் சொல்லிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆதிரைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னுடைய மனசை இழந்து இப்போ வயித்துல ஒரு சுமைய சுமந்துகிட்டு இருக்கிறேன். அது ஒரு பணக்காரன் வீட்டு சுமை. இந்த சுமையை எப்படி இறக்கி வைக்க போறேன்னு தெரியல. இந்த விஷயத்த அந்த வீட்டுல சொன்னாலும் அவங்க ஏத்துக்குவாங்களான்னு தெரியலையே மனசுக்குள்ள பலவித கவலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ தன்னோட அம்மாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அவங்களும் ஒரு கட்டத்துல இப்படி நிக்கிறியே, நான் என்ன பண்ணி அந்த வீட்டுல பேசுறது? அவங்க பணக்காரவங்க நம்மள ஏத்துக்க மாட்டாங்களே, கருப்பு இழந்துட்டு நிக்கிறியேன்னு வெறுத்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நான் எப்படியோ முதலாளி அம்மாட்ட சொல்லியே கேக்குறேன். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. நீ இப்போ வீட்டுல ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு ஆதிரைய கூட்டிட்டு போகாம அம்மா மட்டும் அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போன உடனே பிரதாப் எங்க ஆதிரை வரலையா, என்ன ஆச்சு அவளுக்குன்னு கேக்குறாரு. ஏதோ வயிறு வலினா அதனால வீட்டுல இருக்கான்னு சொல்லுவாங்க. அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சொல்லுங்கன்னு சொல்லிடுவாரு. ஒரு கட்டத்துல அம்மா வழக்கம் போல வீட்டு வேலைகள் கொஞ்சம் செஞ்சு முடிச்சுட்டு முதலாளி அம்மா ரூமுக்கு போயிருவாங்க. அங்க என்னதான் பண்றாங்கன்னா இப்போ அவங்களுக்கு பண தேவை அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அதனால மசாஜ் செஞ்சு விடு, கை கால் எல்லாம் பிடிச்சு விடுன்னு சொல்லி ஆயுர்வேத எண்ணெய் எடுத்து தலை ஈல தேய்ச்சி விடுறது, கை கால்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணி விடுறது, இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அவங்களுக்கு இவங்க வறுமையை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வேலைகள் அளவுக்கு அதிகமா வாங்கி பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அந்த அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பணம் கிடைக்கிறதுனால கைகள் சிவக்க சிவக்க நரம்புகள் இழுக்கிற அளவுக்கு வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அன்னைக்கு வழக்கம் போல மசாஜ் பண்ணிட்டு இருக்கப்போ என்னுடைய மகள் ஒரு பையன்ட்ட இழந்துட்டாமா. அவளை உடைய கருப்பை இப்போ பிரெக்னண்டா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சொல்லிட்டு இருக்கப்போதான் யாருது, எப்படி உன்னுடைய பொண்ணு இப்படி ஆனான்னு கேக்குறப்போ உங்க பையன்தான் அம்மா, 2 பேரும் சேர்ந்து லவ் பண்றாங்களாட்டுக்கு, இப்போ பிரெக்னண்டா இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல சொல்லிட்டு இருப்பாங்க. இப்பயே 4 மாசம் ஆகுது. 2 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட அபார்ஷன் பண்ணிருக்கலாம்.